அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றி அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 136 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த 136 படங்களை 50 டைரக்டர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றைய பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரே ஒரு படம் மட்டும் டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார், அவங்க டைரக்ட் பண்ண படம் என்ன, அதே போல் 2 படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார், அவங்க டைரக்ட் பண்ண 2 படங்கள் என்ன, 3 படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார், அவங்க டைரக்ட் பண்ண படங்கள் என்ன, இதெல்லாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம். இன்றைய பதிவில் எந்தெந்த டைரக்டர்கள் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைரக்டர் எம் கிருஷ்ணன். இவர் 1971ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ரிக்ஷாகரன் படத்தை டைரக்ட் பண்ணாரு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. டைரக்டர் எம் கிருஷ்ணன் 1972ஆம் ஆண்டு நான் ஏன் பிறந்தேன் படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதே 1972ஆம் ஆண்டு டைரக்டர் எம் கிருஷ்ணன் எம்ஜிஆர் அவர்களை வைத்து அன்னமிட்ட கை படத்தையும் எடுத்தார். அன்னமிட்ட கை நம்மை 1976ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஊருக்கு உழைப்பவன் படத்தை எம் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணார். டைரக்டர் B.R. பந்துலு. இவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 4 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1965ல் 1000ல் ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ணார். 1966ஆம் ஆண்டு நாடோடி படத்தை டைரக்ட் பண்ணார். 1968ஆம் ஆண்டு ரகசிய போலீஸ் 115 படத்தை B.R. பந்துலு டைரக்ட் பண்ணார். 1970ஆம் ஆண்டு தேடி வந்த மாப்பிள்ளை படத்தை B.R. பந்துலு டைரக்ட் பண்ணார். டைரக்டர் சாணக்கியா. இவர் எம்ஜிஆர் வச்சு 4 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1965ஆம் ஆண்டு எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம். 1966ஆம் ஆண்டு நான் ஆணையிட்டால் படத்தை சாணக்கியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1968ஆம் ஆண்டு 2 படங்களை டைரக்ட் பண்ணாரு. ஒரு படம் புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது அதே 1968ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய 100வது படமான ஒளிவிளக்கு படத்தையும் டைரக்டர் சாணக்கியா தான் டைரக்ட் பண்ணார். டைரக்டர் A.S.A. சாமி. இவர் எம்ஜிஆர் நடித்த ஸ்ரீமுருகன் படத்தை 1946ல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1947ல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ராஜகுமாரி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1961ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அரசியலங்குமரி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1963ல் ஆனந்த ஜோதி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஆனந்த ஜோதி படத்தில் ஒரு சில காட்சிகளை டைரக்டர் V.N. ரெட்டியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தாய் மக்கள் டைரக்டர் T.R. ரகுநாத். இவர் எம்ஜிஆரை வச்சு 4 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1941ஆம் ஆண்டு வேதவதி அல்லது சீதா ஜனனம்ங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1942ஆம் ஆண்டு தமிழ் அறியும் பெருமாள் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1960ஆம் ஆண்டு ராஜா தேசிங் படத்தை T.R. ரகுநாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் 1962ஆம் ஆண்டு விக்ரமாதித்தன் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் விக்ரமாதித்தன் படத்தில் N.S. ராமதாஸ் அவர்களும் சில காட்சிகளை டைரக்ட் பண்ணியிருப்பார். டைரக்டர் ராஜா சந்திரசேகர். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1938ல் தட்சயஜ்ஞம், 1939ல் மாயா மச்சேந்திராங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1941ல் அசோக்குமார் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் M.K.T. பாகவதரோட எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு. அதே போல் 1948ல் ராஜமுக்தி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பதிவில்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 4 படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார் யார், அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த லிஸ்ட் இன்னும் முடியல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அரிய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.